கோவை ராயல் கேர் மருத்துவமனை மற்றும் இந்திய போகஸ்டு அல்ட்ரா சவுண்ட் சங்கத்தினர் இணைந்து நடத்திய சர்வதேச கருத்தரங்கத்தில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவர்கள் பலர் பங்கேற்றனர். கோவை நீலாம்பூரில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உயர்தர மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. சிறந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை மையம் என்ற அங்கீகாரத்தை அமெரிக்க நாட்டின் SRC அமைப்பிடம் பெற்றுள்ள ராயல் கேர் மருத்துவமனை தற்போது இந்தியாவில் முதன்முறையாக போகஸ்டு அல்ட்ரா சவுண்ட் சிகிச்சை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை நடத்தியுள்ளது. ராயல் கேர் மருத்துவமனை மற்றும் இந்திய போகஸ்டு அல்ட்ரா சவுண்ட் சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்திய இதற்கான துவக்க விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இதில் உள்நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கொரியா, ஸ்பெயின், பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் போகஸ்டு அல்ட்ரா சவுண்ட் சிகிச்சை முறை குறித்து பல்வேறு விளக்க உரைகளுடன் நேரடியாக சிகிச்சை மேற்கொள்வதும் காணொலி வாயிலாக ஒளிபரப்பி எடுத்துக் கூறப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன், கத்தியின்றி ரத்தம் வராமல் அறுவை சிகிச்சை செய்யும் உலகின் அதிநவீன சிகிச்சையாக இந்த சிகிச்சை முறையை மேற்கொள்வதாகவும் இதுகுறித்து மருத்துவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். பார்கின்சன் நோய் எனப்படும் நரம்பியல் சார்ந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்பம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கும் பயன்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்த சந்திப்பின் போது மருத்துவ இயக்குநர் டாக்டர் பரந்தாமன் சேதுபதி, தலைமை செயல் அலுவலர் டாக்டர் மணி செந்தில்குமார், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் கே ரகுராஜ பிரகாஷ் மற்றும் மருத்துவர்கள் ஆர் செந்தில்குமார், ராஜ்குமார், கனகராஜு, விஜயன், அருள் செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். நடுக்குவாதம் என்று சொல்லப்படுகிற பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வியாதிக்கு அதற்கும் நிறையா அப்நார்மல் மூமெண்ட்ஸ் நம்மளறியாமல் சில பேருக்கு வரும். அது போன்ற அப்நார்மல் மூமெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ராயல் கேர் மருத்துவமனையில் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் MR கைடட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் என்ற மெஷின் 2022 நிறுவப்பட்டது. இதுவரை 160 பேஷண்ட்ஸுக்கு அது மூலம் சிகிச்சை அளித்துள்ளோம். அது பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி 5 நம்பர் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அண்ட் இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் அண்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸ் மூலம் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். மார்ச் 1, நாளை 2 நாட்களும் வித் 2 கேசஸ், லைவ் கேசஸ். ராயல் கேர் மருத்துவமனையில் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி இன்று ஒரு பேஷண்ட்டும் நாளை காலையில் ஒரு பேஷண்ட்டையும் லைவாக செயல்முறை விளக்கம் இந்த ஹோட்டல் ஆடிட்டோரியத்துக்கும் அது லைவ் லிங்க் மூலம் உலகெங்குமும் அது ஒளிபரப்பப்படுகிறது. இதெல்லாம் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மைகள். நாம் செய்யும் செயல்கள் உலகெங்கிலும் தெரிய வேண்டும். அவர்கள் செய்யும் செயல்களை பார்த்து நாமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மருத்துவம். இதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், சர்வதேச கருத்தரங்கு வித் செயல்முறை விளக்கத்துடன் 2 கேசஸ். மார்ச் 1, 2 நாட்களும் லீமெரிடியனில் ராயல் கேர் மருத்துவமனையும் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பும் இணைந்து நடத்துகிறது. கொரியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, தைவானிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், ஸ்பெயின்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், யூகேலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து நிறையா வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்தையும் நிறைய சீனியர் டாக்டர்ஸ், நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. இல்லை, இது இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம அறிஞ்சு பண்ணுற மூமெண்ட்ஸ். கை எப்படிங்கிறதுனா எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் எப்படினோம்னா அது அப்நார்மல் மூமெண்ட். கையை ஆடுது, டைட் ஆகிக்குது, திடீர்னு இப்படின்ட்டு போயிட்டு வருது, நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் அப்நார்மல் மூமெண்ட்ஸ். இதெல்லாம் சர்ஜரி இல்லாமல், கத்தி இல்லாமல், அறுவை ஓட்ட போடாமல், தலையில் ஸ்கல்லை ஓப்பன் பண்ணாமல் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை மட்டுமே வச்சு செய்யும் செயல்கள் இது, இந்த முறை வைத்தியம்.
அதுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதை வந்து எம்ஆர்ஐ உங்களுக்கு தெரியும். அந்த எம்ஆர்ஐ மிஷின் கைட் பண்ணுது. இந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை ஒரு ஏரியா ஆஃப் பிரெயினில் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அதை வந்து லீஷன் க்ரியேட் பண்ணோம்னா சில அப்நார்மல் மூமெண்ட்ஸ் குறையுது, சிம்டம்ஸ் குறையுது. டிசீஸை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை, நம்ம சிம்டம்ஸ் குறையுது. இப்போ கை போகிறது நின்று போயிடும், பட் எதனால் வந்ததுங்கிற டிசீஸ் ப்ராக்ரெஷன் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஒரு உண்மை. எல்லாமே சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான்.